யாழ்ப்பாணம் செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அணையா தீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டம் இன்றும் 2ஆம் நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது. நேற்று காலை 10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது நாளை வரை அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்படவுள்ளது. மக்கள் செயல் அமைப்பினரின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுகின்றது. யாழ் வருகை தரவுள்ள ஐநா உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சினையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள், பொது அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது சந்திரிகா அரசாங்கம் ஒரு பாரிய இராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அந்த இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து 96ஆம் ஆண்டிலே யாழ்ப்பாண குடாநாடு ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் முற்றுமுழுதாக ஆக்கிரமிக்கப்பட்டது. அவ்வாறு ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு யாழ்ப்பாண குடாநாட்டிலே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இராணுவத்தினரால் கொன்று இந்த பகுதிகளிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், கிரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அது தொடர்பான விடயங்கள் வெளிவந்து அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் வந்த பொழுது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்தை பல வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருந்தார். அதன் மூலமாக 600 பேர் வரையில் கொன்று புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தியினுடைய கொலையோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு அந்த புதகுழிகள் தொடர்பான விடயங்கள் அனைத்துமே மூடி மறைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு சூழலிலே 2009 யுத்தம் முடிகின்ற நிலையில் இராணுவ தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆளுகையின் கீழ் இருந்த பகுதிகளிலிருந்து யாழ்ப்பாணத்திற்குள் வந்தவர்கள் குடும்பமாக காணாமல் போன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. கடல் வழியாகவும் வேறு வழிகள் ஊடாகவும் யாழ்ப்பாணத்துக்குள் வந்தவர்கள் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு குடும்பங்களாக குழந்தைகள், குட்டிகளோடு காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வருடக்கணக்கிலே தேடி வருகின்ற சூழலிலே கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கட்டடப்பணி வேலைகளுக்காக ஒரு அகழ்வு பணி ஒன்று நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சில தடயங்கள், மனித எச்சங்கள் என்று சொல்லக்கூடிய தடயங்கள் வெளிப்பட்டிருந்தது. அந்த விடயம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட போதும் போலீசார் அதனை மூடி மறைப்பதற்கு முயன்றிருந்தார்கள். அந்த விடயம் தொடர்பாக அந்த சுடலை நிர்வாகத்தோடு, பொதுமையான நிர்வாகத்தோடு தொடர்புடைய கிருபாகரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவரை அந்த இடத்துக்கு அழைத்து அந்த விடயம் தொடர்பாக பார்வையிட்ட பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லப்பட்டு பாராளுமன்றத்திலும் அந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்ட பின்னர் அந்த இடம் அகழுகின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகியது. அவ்வாறு அந்த நிலைமை உருவாக்கப்பட்டு அந்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது ஒரு பூதாகரமாக இப்பொழுது அந்த விடயம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 19க்கும் அதிகமான மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. 1 மாத பச்சை குழந்தைகள் உட்பட எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றன. இதற்கு 100க்கு 100 விதமான பொறுப்பு ஸ்ரீலங்கா இராணுவத்தினர். இந்த பகுதி ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய முகாமாக இருந்த பகுதி. இங்கே இந்த இராணுவத்தினரால் கடந்த கால பகுதியிலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே உயிர் தப்பியவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய சாட்சிகளின்படி பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கொடூரமாக மரண ஓலம் எழுப்பிய அந்த கொடூரமான அந்த நினைவுகளை பலர் இன்னும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அவர்கள் சாட்சிகளை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எங்கெல்லாம் இராணுவ முகாம்
அமைக்கப்பட்டிருந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் குறிப்பாக இந்த அரியால பகுதிகளிலே பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. ஆகவே அந்த புதைகுழிகள் அனைத்தும் இந்த இராணுவ முகாம்களாக இருந்த இடங்கள் அனைத்தும் அகழ்ந்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. அதேபோன்று வவுனியா மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் கூட இராணுவ முகாம்கள் இருந்த இடங்களிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த எலும்புக்கூடுகள் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. மண்டைதீவிலே ஒரு பாரிய மனித புதைகுழி ஒரு கிணற்றுக்குள் மண்டைதீவு கோட்டாபய ராஜபக்சவினுடைய தலைமையிலே அல்லது அவர் ஒரு படையணியிலே ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிற பொழுது ஒரு படையெடுப்பு நடைபெற்ற பொழுது அந்த படையெடுப்பின் பொழுது கைது செய்யப்பட்ட பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்டு மூடப்பட்ட சம்பவங்கள் ஆதாரத்தோடு இன்றும் சாட்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மண்டதீவு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையிலே பாராளுமன்றத்திலே பிரஸ்தாபித்திருந்தார். அதனை நீதி அமைச்சர் மறுத்திருந்தார். அது நீதி அமைச்சருடைய ஒரு பொறுப்பற்ற ஒரு கருத்து. அவர் இந்த இனப்படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாப்பதற்காக முன்வைத்திருக்கின்ற ஒரு கருத்து. அவருடைய கருத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இந்த மண்டதீவிலே இருக்கக்கூடிய அந்த புதைகுழி உட்பட வடகிழக்கில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் சந்தேகங்கள் வெளியிடப்படுகிறதோ அத்தனை இடங்களும் வந்து அகலப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வருகின்றார். அவர் யாழ்ப்பாணத்திற்கும் வருகை தர இருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்கின்றோம். அவரிடம் நாங்கள் கேட்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், தயவு செய்து 15 வருடங்களாக இந்த மனித உரிமைகள் பேரவை ஒரு தவறு இழைத்திருக்கிறது. இனப்படுகொலை செய்த அரசாங்கத்திடமே இந்த பொறுப்புக்கூறலை ஒப்படைத்திருக்கின்றது. அதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆகவே அந்த மனித உரிமைகள் பேரவை உடனடியாக அந்த தவறை திருத்தி இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் யுத்தத்துக்கு பிற்பாடு இலங்கைக்கு விஜயம் செய்து அவர் நியமித்த நிபுணர் குழு அறிக்கை சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையிலே யுத்த குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்பது சுட்டிக்காட்டப்பட்ட நிலையிலே அந்த அறிக்கையை மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவருக்கு பாரப்படுத்திய ஐநா செயலாளர் நாயகம் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த ஐநா செயலாளர் நாயகத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே தான் 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை தொடர்பான ஒரு பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவை ஐநா மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருந்தார்கள். அந்த தீர்மானம் இனப்படுகொலை செய்த இலங்கை அரசாங்கமே அதனை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இருந்தது. ஆனால் அந்த தீர்மானத்தின் மீது 15 ஆண்டுகள் கடந்தும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. மாறாக இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளைத்தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமாக இருக்கலாம். சகலரும் இனப்படுகொலை செய்த இராணுவத்தினருக்கு பட்டங்கள், பதவிகள், புகழாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 15 ஆண்டுகளாக இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய பொறுப்புக்கூறல் தொடர்பான விவகாரத்திற்கு அரசு ஒத்துழைக்க மறுத்திருக்கிற அதே நேரத்தில் இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வருகின்ற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இறந்து போயிருக்கிறார்கள், சாட்சியங்கள் பல இறந்து போயிருக்கின்றன. ஆகவே இனிமேலும் காலத்தை நீடிக்கக்கூடாது. 2021ஆம் ஆண்டு தை மாதம் 15ஆம் தேதி வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக இணைந்து, வடகிழக்கில் இருக்கக்கூடிய மதத் தலைவர்கள் கூட்டாக இணைந்து, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கூட்டாக இணைந்து, சிவில் அமைப்புகள் கூட்டாக இணைந்து 2001 தை 15ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருக்கு ஒரு அவசர கடிதம் ஒன்று எழுதப்பட்டது. தயவு செய்து உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை. ஆகவே அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய அறிக்கையை மீளவும் அவருக்கு பாரப்படுத்தி பாதுகாப்பு பொதுச்சபை ஊடாக பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்றும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். தயவு செய்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளரை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் இந்த செம்மணிக்கு மட்டுமல்ல, வடகிழக்கில் எங்கெங்கெல்லாம் புதைகுழிகள் தோண்டப்பட்டதோ அந்த இடங்களுக்கெல்லாம் விஜயம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கிற
தையெட்டி குருந்தூர் மலை மற்றும் குச்சவெளி போன்ற இடங்களுக்கும் நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும். மயிலத்தமடு மாதவனை பகுதிகளை சென்று பார்வையிட வேண்டும். இவ்வாறான இடங்களையும் பார்வையிட்டு எங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற கட்டமைப்பு சார் இனஅழிப்புக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய அவசரமான தலையீட்டை செயல்பாட்டை நாங்கள் கோரி நிற்கின்றோம். ஆகவே மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் உடனடியாக இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் வினயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக வேண்டி நிற்கின்றோம். பல தசாப்தங்களாக ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மனித எலும்புக்கூடுகள் தடயவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது, இளம் பெண்களுடையது, இளம் வயது வாலிபர்களுடையது. அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற 23, 24, 25ஆம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய வருகையொட்டி அவர் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது அவருக்கு இந்த உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் வகையிலும் இந்த இடத்திலே பொதுமக்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மத தலைவர்கள், ஊடகத்துறையினர் என பல்வேறுபட்ட தரப்புகளுடைய முயற்சியாலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வலி சேர்க்கும் வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்டமானது ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்ததாக, அமைதியாக, உலகத்தின் கண்களை திறக்கும் வகையில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்திக்கான முழு வலி சேர்க்கின்ற காரியத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆற்றுகிறோம். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். அது சர்வதேச நீதி விசாரணையாக அமைய வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் சிங்கள அரசுகளால் ஏமாற்றப்படுகிறோம். இப்பொழுது இருக்கிற அனுர அரசாங்கத்தால் கூட தமிழர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த பழைய அரசுகளுக்கு சளைத்தவர்கள் அல்ல இவர்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலே அண்மைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை என்பதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் இங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளுக்கான நீதி விசாரணையை வலியுறுத்தியும் இவற்றுக்கான ஒரு அடிப்படையான மனித உரிமைகளுக்கான பங்கை உலகம் எவ்வாறு செலுத்த முடியும் என்பதை வலியுறுத்துவதற்கான இந்த போராட்டத்தில் எங்களுடைய முழுமையான பங்கை நல்கியிருக்கிறோம். எல்லா மக்களும் அணியாக திரண்டு இன்று நாளை மறுதினம் இதிலே நாங்கள் திரளுகின்ற அந்த திரட்சி, மக்கள் திரட்சி உலகத்தின் மனச்சாட்சிகளையும் உலகத்தின் கண்களையும் திறக்கும். அதனால் எல்லோரையும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு மிக வினயமாகவும் அன்புரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்றைய நாளிலே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அணையா தீபம் என்ற இந்த தலைப்பிலே தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணையாத ஒரு தாகம் இருக்கிறது. எங்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதை உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும். உலக நாடுகளெல்லாம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணையாத ஒரு தாகத்தோடு அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணையா தீபம் என்ற இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை குழிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது.
காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில், யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைகுழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல், எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான ஒரு நீதியை வழங்க வேண்டும். இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்கக்கூடாது. அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த அணையாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும். அதற்கு இந்த போராட்டம் நிச்சயமாக துணை செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இறைவனுடைய ஆசீரும் வழிநடத்தலும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் பிறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசித்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமநாதன் அர்ச்சுனா, இன்றைக்கு என்னென்றால் இந்த செம்மணியில் இந்த போராட்டம் ஒரு அரசியலையும் தாண்டி எங்களோட உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம். இதில் முக்கியமான விஷயம்னு சொன்னால், ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டுத்தூண்களும் இனப்படுகொலை நடக்கலைன்றே சொல்லிட்டோம் அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டேக்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30 கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கர் டேக்கர் அவர் இந்த முறை வோக்கர் டேக்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்ஸில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணுமென்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டுட்டோம். அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30 வோக்கர் டேக்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியத்தில் 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடக்கலநாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வம் அடக்கலநாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவுசெய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாண்டு மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கர் டேக்கருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலநாதனையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈனப்படுகொலைக்கு ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இனப்படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழின்ற அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா 27/2 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை. ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமறித்து சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் வோக்கர் டேக்கருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்று நாங்கள் சொல்லணும். முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் இந்த
சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம், ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். இந்த அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதகுலி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன். இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு. இது நினைவு கூறப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக கிருஷாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது. இதிலே இருந்த காவலரனில் தான் கிருஷாந்தி கைது செய்யப்பட்டார். கிருஷாந்தியினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை. கிருஷாந்தியினுடைய படுகொலைக்கு 3 நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி இராணுவத்தின் ட்ரக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்க்கதனத்தில் கலந்துவிட்டு வருகின்ற போதே கிருஷாந்தி திட்டமுறையில் படுகொலை செய்யப்பட்டார். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தின் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன். குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச 98ஆம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார். அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த LCZA என்ற இராணுவ முகாமைச் சேர்ந்த கேவகே என்ற இராணுவ அதிகாரி மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இனங்காணப்படவில்லை. வேறு 6 இராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது. எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையுடன் தொடர்பட்டு 96ஆம் ஆண்டு மட்டும் 628 பொதுமக்கள் வயது வேறுபாடின்றி ஊர் வேறுபாடின்றி இந்த வீதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதனுடைய பேர் விவர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது. அதனை நாங்கள் நிச்சயமாக வருகின்ற ஆணையாளரிடம் கையளிப்போம். அதுவும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 16 வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார். மிகவும் மனவேதனைக்குரியது. எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புதகுலி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும். அந்த விசாரணை என்பது தனித்து இந்த 628 பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக 95லிருந்து 99 வரையான கால பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கிணத்துக்கு எதிரே இருக்கின்ற இராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன். நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன். எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகுழி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும். விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும். மிகவும் முக்கியமான விடயம் DNA பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின்கள். அதுவும் குறிப்பாக காணாமல் போனோருடைய DNA பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய DNA பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண்ட சாட்சிகள் கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும். எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் 7CLA இராணுவ முகாமினுடைய 14 இராணுவ அதிகாரிகள். அதில் டயஸ் என்ற ரகசிய இராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற இராணுவ அதிகாரி உட்பட கேவகை என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார். நேருக்கு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும். எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு வழக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன்.
அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட வேண்டும். DNA பேங்கிங் சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும். இவை அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக 3 மாத குழந்தை உட்பட 6 மாத குழந்தை உட்பட மிக கைக்குழந்தைகள் இந்த பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும். நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட 19 எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு 3 மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களையப்பட்டு இரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதையில் ஒன்றுக்கொன்று மேலாக புதைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழியாக இது காணப்படுகின்றது. எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்திய அதிகாரி அதை கூறியிருக்கின்றார். எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன். இந்த 3 நாள் போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மதபேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேசனுடைய கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். லஜிதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்றைக்கு அணையா விளக்கு போராட்டம், செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேசத்திடம் ஒரு கோரிக்கையாகவே இந்த போராட்டத்தினை நாங்கள் மக்களாக இணைந்து முன்னெடுத்திருக்கின்றோம். செம்மணியில் 1995 படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகள் இன்றளவும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த மனித புதைகுழி அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நிதி நெருக்கடி காரணமாக இந்த அகழாய்வை நிறுத்தப் போவதான ஒரு தகவலை நாங்கள் அறிய பெற்றோம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த அகழாய்வை எதற்காகவும் இடைநிறுத்தக்கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேசம் நேரடியாக தலையிட்டு தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் தங்களையும் ஒரு பங்காளராக இணைத்து கொண்டு இந்த அகழாய்வின் நியமங்களை சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் எங்களுடைய மருத்துவ வீட மாணவர்கள், ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகழாய்வில் ஒரு பகுதியினராக 1ஆம் கட்ட அகழாய்விலிருந்து பணியாற்றியிருந்தார்கள். 2ஆம் கட்ட அகழாய்விலிருந்து எங்களுடைய தொல்லியல் துறை மாணவர்கள், ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கலைப்பீடாதிபதியின் ஒத்துழைப்புடன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட அகழாய்வில் பணியாற்ற இருக்கின்றார்கள். நாங்கள் வெறுமனே போராட்டத்தில் மட்டுமில்லாமல் இந்த அகழாய்விலும் தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களாக எங்களை ஈடுபடுத்தி இருக்கின்றோம். இந்த அகழாய்விலிருந்து எங்களுடைய மக்களுக்கான நீதிகள் வெட்ட வெளிச்சத்துக்கு வர வேண்டும். மன்னார் புதைகுழியைப் போலவோ இல்லாவிட்டால் கொக்கு தொடுவாய் புதைகுழியைப் போலவோ இந்த அகழாய்வு இடைநிறுத்தப்படக்கூடாது, தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது மட்டுமில்லாமல் இதில் குற்றமிழைத்திருந்தால் அவர்களுக்கு தொடர்ச்சியான சர்வதேசத்துக்கு உட்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இந்த இலங்கை அரசாங்கத்தினை பாரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வேளையில் ஐநாவினுடைய உயர்ஸ்தானிகர் தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அவ்வாறு வருகை தந்தவர் இந்த செம்மணி நிலப்பகுதிக்கு வந்து இந்த மயான அகழ்வு, இந்த மனித புதைகுழி அகழ்வு பற்றிய விடயங்களை தெரிந்து கொண்டு இங்கு வந்து பார்வையிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்துக்கும் வந்து இந்த அணையா விளக்குக்கு ஒரு மலரஞ்சலியாக செலுத்திவிட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் 2009 எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்கள் UN நோக்கி, ஐநாவை நோக்கி இங்கே நில்லுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அவர்கள் எங்களை மறுதளித்து விட்டு சென்றிருந்தார்கள். அப்போது ஐநா நின்றுக்குமா இருந்தால் இவ்வளவான மக்கள் தொகை வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு இனப்படுகொலை நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் குறைந்திருக்கும். ஆனால் இவ்வேளையாவது நீங்கள் வந்து இந்த செம்மணி மனித புதைகுழி அகழாய்வில் நீங்கள் ஐநா வந்து நேரடியாக தலையிட வேண்டும் என்பதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இஸ்ரேலிய பத்திரிகை ஒன்று எழுதியிருக்கின்றது. இஸ்ரேலிய பத்திரிகை நிருபர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார், இஸ்ரேல் சர்வதேசத்திடமிருந்து தப்பித்துக் கொள்வதில் இலங்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அதாவது மாஸ் அட்ரோசிட்டிஸ், கொடுங்கோன்மையான கொலைகளையும் அத்துமீறல்களையும் யுத்த அத்துமீறல்களையும் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வதற்கு இலங்கையிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
இலங்கை இந்த ஸ்ரீலங்கா என்பது ஒரு டெக்ஸ்ட் புக்ஸாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இனி அடுத்து வரப்போகின்ற காசாவில் நிகழ்கின்ற இனப்படுகொலைகளுக்கும் இனி யாரும் கொடூரமாக கொலைகளை செய்துவிட்டு தப்பித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கும் இந்த இலங்கை முன்னுதாரணமாக அமையக்கூடாது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த இலங்கை அரசாங்கத்தினை சர்வதேச குற்ற நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டும். அதற்காக ஓஸ்லாப் ஆஃபீஸ் ஃபார் த ஸ்ரீலங்கன் அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் இலங்கையினுடைய பொறுப்பு குரலுக்கான திட்டமிடல் என்கின்ற அந்த ப்ரொஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி அது குறிப்பிட்ட இலங்கையினுடைய இனப்படுகொலையை பற்றி சமர்ப்பித்த ஆதாரங்களை மேலும் எடுத்து ஐநா சபையினுடைய உயர் சபைக்கு அனுப்பி எங்களுடைய இனப்படுகொலைக்கான தீர்மானத்துக்கு ஒரு வலு சேர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இந்த செம்மணி மனித அகழாய்வில் தொழில்நுட்ப உதவிகளையும் ஐநா வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த போராட்டத்தில் 25ஆம் தேதி இடம்பெறுகின்ற மாபெரும் அமைதி பேரணியில் மக்களோடு மக்களாக இணைந்து வடகிழக்கு தமிழர் தாயகமாக எங்களுடைய மக்கள் முற்றுமுழுவதுமாக திரண்டு இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. 1995ஆம் ஆண்டுக்கு பின்னர் யாழ்ப்பாண குடாநாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகளுடைய வசம் வந்ததுக்கு பிற்பாடு 1996, 97, 98 காலப்பகுதிகளிலே அல்லது அதுக்கு பிற்பாடான காலப்பகுதிகளிலே இலங்கை அரச படைகளும் அதனோடு சேர்ந்து இயங்கிய ஒட்டுக்குழுக்களும் இணைந்து தமிழ் இளைஞர்கள் யுவதிகளை காணாமலாக்கியிருந்தார்கள், செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைத்திருந்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக தமிழ் மக்களாலே சுமத்தப்பட்டு வந்திருந்தது. அந்த விடயம் கிருஷாந்தி குமாரசாமி படுகொலையோடு அவர்களுடைய உறவினர்களுடைய படுகொலையோடு மிக பூதாகரமாக வெளிப்பட்டு தமிழ் மக்களுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு இந்த செம்மணி படுகொலை ஆளாகியிருந்தது. எனினும் இலங்கை அரசாங்கமும் அதனோடு சேர்ந்து இயங்கியவர்களும் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையிலே தற்சமயம் சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே பல்வேறு இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது, தொடர்ச்சியாக கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தமிழ் மக்கள் இந்த நீண்ட காலமாக செம்மணி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையிலே இவ்வாறு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த விசாரணைகள், அகழ்வு பணிகள் எல்லாமே சர்வதேச சமூகத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இடம்பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. காரணம் உங்களுக்கு தெரியும், இன்று ஆட்சியாளர்களாக இருந்த ஜேவிபி 2000ஆம் ஆண்டு காலப்பகுதி அல்லது அதுக்கு அண்மித்த காலப்பகுதிகளில் இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெற்றிகளுக்கு பின்புலமாக செயற்பட்டவர்கள். இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள், இந்த யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இந்த இன்றைய ஆட்சியாளர்கள். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மணி விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த விசாரணையின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது. எங்களுடைய இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கம் இங்கு இந்த மண்ணிலே நிகழ்ந்தேறி இருக்கிறது என்பது தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. உண்மையிலே இந்த அகழ்வு பணிகளிலே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகளினுடைய கார்பன் பரிசோதனையின் ஊடாக எந்த காலப்பகுதியிலே இந்த நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக இலகுவாக கண்டறியப்பட முடியும். அந்த காலப்பகுதியிலே இந்த செம்மணி பகுதியிலே பாரிய இராணுவ முகாம் இருந்திருக்கிறது. அந்த இராணுவ முகாமிற்கு பொறுப்பானவர்கள் அடையாளப்படுத்துவது என்பது மிக இலகுவான ஒரு விடயம். ஏராளமானவர்கள் செம்மணியிலே புதைகுழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களுடைய உறவுகள் இந்த மண்ணிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மரபணு பரிசோதனை ஊடாக இங்கு புதைக்கப்பட்டிருப்பவர்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த முடியும். அதனூடாக புதைக்கப்பட்டவர்கள்
யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். இதிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இராணுவத்தினராக இருக்கலாம் அல்லது வேறு எவராகவும் இருக்கலாம் அல்லது அந்த உத்தரவுகளை வழங்கிய அனைத்து அரசியல் உயர் பீடங்களாகவும் இருக்கலாம். அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த படுகொலைகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை. இதற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழ் மக்கள் அனைவரும் கட்சி பேதமின்றி, மத பேதமின்றி, சாதி பேதமின்றி, அமைப்பு பேதமின்றி அனைவரும் ஒன்று திரண்டு அதைவிட மேலாக நீதியை விரும்புகின்றவர்கள், நியாயத்தை விரும்புகின்றவர்கள், மனித உரிமைகள் இந்த நாட்டிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அல்லது இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து தரப்பும் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய பேராதரவை இனம் கடந்து கூட வழங்க வேண்டும். தங்களையும் இந்த போராட்டத்தின் பங்காளிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அணையா விளக்கு போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம். அதுக்கு முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்கு முழுமையாக தமிழ் மக்களும் அணி அணியாக திரண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க நாங்கள் எல்லோரும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மக்கள் செயல் என்ற அமைப்பினால் 23, 24 மற்றும் 25ஆம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46/1 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும். இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு, மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள், அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வராத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேர்ப்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன். நன்றி.